நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற இந்த இணைய வெளியினுடைய ஒரு தூணாக இருந்து நல்வழிப்படுத்துகிற தினமும் இணைகிற அது ஒரு பெரிய சிறப்பு. பல்வேறு பெண்ணாக இருந்தால் பல்வேறு வேலைகள் கூடுதலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட கூடுதலான வேலைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் இணைந்து நம்மோடு பெருமை சேர்க்கிற போற்றுதலுக்குரிய மேனாள் தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரி அறச்செல்வி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு ஒன்ற சிரிப்பு என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையை வருக, கதை சொல்க. கொஞ்சம் 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பைய வாங்க. ஓ நன்றி. உடனே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்று எனக்கு ஒரு திடீர் வாய்ப்பு, ரொம்ப சந்தோஷம். இப்பதான் கோயில்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்தேன், இது ஆன்ல வச்சுக்கிட்டே தான் வந்தேன். நானு கேட்போம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. மிக்க மகிழ்ச்சி, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறேன். அருமையான ஒரு கதை, வரலாற்று கதை. வாங்க கதைக்கு போவோம். சாம்ராஜ்யத்தோட கடைசி ராஜா யாருன்னா அந்தகன்ற ஒரு ராஜா. அந்த சோழ பேரரசுனாவே நமக்கு வீரம் சொரிந்த ஒரு பேரரசு. கடல் கடந்து அவங்க எல்லாம் போனாங்க. அப்படி போரிட்டு வளத்தை சேர்த்த எல்லா வகையிலும் படைபலம், செல்வ வளம், அறிவு வளம் எல்லாத்திலையும் சிறந்த விளங்கிய சோழ பேரரசுக்கு திருஷ்டி பரிகாரமா இந்த அந்தகன்ற ஒரு ராஜா வீண் படோபகம், ஆடம்பரம், மிடுக்கான உடை அலங்காரம் எல்லாத்துக்கும் குறைச்சலே இருக்காது. பொம்மை அரசன் தான். அவனோட வடக்க பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் அவன் நாட்டை பிடிச்சிட்டாங்க. மேற்கே சேரர்கள் எப்பன்ட்டு இருக்காங்க. இன்னும் இந்த சைடு வந்தீங்கன்னா வாயில நுழையாத மிலோச்சரம், துருக்கரம் இவங்கெல்லாம் எப்பன்ட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எதுவுமே அவனுக்கு கவலை இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு ராஜா. இன்னும் அருமையா சொல்லணும்னா, பழைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், சிவாஜி படம் உத்தமபுத்திரன்ல ஒரு ராஜா ஆடம்பரமா இருப்பான் பாருங்க, அந்த ராஜா கேரக்டர். இப்ப இருக்கிற கதையில சினிமா படத்துல சொன்னா இம்சை அரசன் 2ஆம் புலிகேசில வராம பார்த்தீங்களா, அந்த ராஜா அதே கேரக்டர் தான். அப்ப அந்த கேரக்டர் எப்படி நாட்டை ஆளும்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். சம்பிரதாயத்துக்கு தான் ஆட்சி செய்வான். அவன்கிட்ட இருக்கிற அரசர்களாகட்டும், மணிக்கும் மந்திரியா இருக்கட்டும், அந்த அரசு அதிகாரிகளாகட்டும் எல்லாம் கூட கும்பிடு போட்டு ஆமாஞ்சாமி போட்டு தன்னோட பதவியை தக்க வைக்கிறதுல ராஜாவுக்கு ஒத்து ஓதுவாங்க. மந்திரிமாரே, மாதம் மும்மாரி மழை பெய்ததா, திருடர்கள் கொஞ்சமா திருடுறாங்களா, இன்னும் கொஞ்சம் பாகமாவது இருக்குல்ல நாட்டுல நமக்கு அரசாள்றதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த மந்திரிமார்களும் அரசு அதிகாரிகளும் ஆமாஞ்சாமி போட்டு அவங்கவுங்க பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க. மக்களை பற்றி எல்லளவும் கவலைப்படாத ஒரு ராஜா. இந்த ராஜா ஆட்சி பகுதியில ஒரு கிராமம் மருதனூர், அழகான கிராமம், இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு தனி கிராமம். அதெல்லாம் நம்மளால வர்ணிக்க முடியாது. அப்ப யாராலையும் வர்ணிக்க முடியாதா? வர்ணிக்க முடியும், ஒருத்தனால வர்ணிக்க முடியும். அவன் யாரு? அந்த கிராமத்தோட தவ புதல்வன், இயற்கை அன்னைக்கிட்ட தாய்ப்பால் குடிச்சவன், சாதாரணமான ஆள் கிடையாது. அப்ப அவன் யாரு? கானப்பிரியன். அவன் தான் பாடணும். அவனை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. எங்க பிறந்தா என்ன, அம்மா அப்பா யாரு எதுவும் தெரியாது. ஒரு நாள் ராத்திரி ஒரு குழந்தை காளி தேவியோட கோயில் வாசல்ல அந்த ரொம்ப அகோரமா இருக்கக்கூட காளி சிலைய பார்த்து அழுவுது. எந்த தாயை நோக்கியோ அந்த தேவிதான் அருளினாலோ என்னவோ, அதிலிருந்து காளி கோயில் பூசாரி எடுத்து வளர்த்தான். அந்த தாயை பார்த்து அழுவுற மாதிரி அந்த குழந்தை அழறது சத்தம் கேட்டு பூசாரி வந்து அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறான். காளி தேவியோட பிள்ளை, அடுத்து பூசாரியோட வளர்ப்பு பிள்ளை. இந்த 2 வரியில அவனோட இளமை சரித்திரம் முடிஞ்சு போகுது. அந்த மோகனமான பொழுதிலே இயற்கை தாயின் காளியின் கோர ஸ்வரூபத்திலே குதூகலித்து குரல் எழுப்பும்
பறவைகளிடத்திலே அவன் கல்வி கற்றான். இயற்கைனா கேட்கவா வேணும்? எங்க தோட்டத்துல நின்னு பார்த்தா அப்படி சத்தங்கள் கேட்கும். குருவி வரும், மைனா வரும். அதுகளோட சத்தம்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். சமயத்துல மயில் கூட வரும். அதெல்லாம் கேட்கணும், பார்க்கணும். இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடத்துல இந்த கானப்பிரியன் இருக்கானா, அவனுக்கு அதுல ஒரு இடம் பிடிச்சமான இடம். ஒரு பொய்கைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, தடாகம்னு சொல்லுவோம்ல, ஒரு குளம். நம்ம இப்ப இருக்கிற பேச்சு வட்டார வழக்குல பாத்தீங்கன்னா குளம்னு வச்சுக்கலாம். அதை சுத்தி மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பறவைகள் அந்த மரங்கள்ல வந்து உட்காரும். இல்ல இந்த மாதிரி சூழல் தானே இருக்கும். படிச்சதே அந்த பறவைகள்கிட்ட தான் கல்வி கற்றதே. எல்லாருமே அவனை கானப்பிரியன் அப்படின்னு அழைச்சாங்க. அது அவனுக்கு பிடிச்சு போச்சு. அவனும் தன்னை கானப்பிரியன்னே சொல்லிக்கிட்டான். எப்ப பாரு அந்த தடாகத்துறையில தான் அவன் இருப்பான். அது என்ன அதிசயமோ, கானப்பிரியனை அங்க காணாமல் இருக்க முடியாது. இல்லைன்னா குரல் எழுப்பும் குயில் கிளைகளின் அடியில் நின்று அவன் கவனிச்சுட்டு இருப்பான். அந்த குயில்கள் குரல் எழுப்பும் போது அந்த மரத்தின் கீழே இருந்து அதை கவனிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் பார்வையில அவ்வளோ கனவு, அவ்வளோ உற்சாகம். ஒரு இளைஞனோட மனசுல கனவும் உற்சாகமும் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், காதல். காதல் என்பது சாதாரண உணர்ச்சியா? அடடடடா, கண்ணியின் கடைக்கண் பார்வை பட்டு விட்டால் மண்ணின் மைந்தருக்கு மாமலையும் ஒரு கடுகாம். சும்மாவா? கானப்பிரியன் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனுக்கும் அப்படி ஒரு மெல்லிய மென்மையான அந்த உணர்வு அவனுக்கும் இருந்துச்சு. என்ன கனவு, எவ்வளவு உற்சாகம், அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவனுக்கு இயல்பாவே கூச்ச சுபாவம். மனிதர்களை பார்த்துட்டான் அவன் உற்சாகம் எங்கேயோ போய் பதுங்கி ஒடுங்கி உக்காந்துரும். மனுஷனுக்கே அந்த மாதிரி இவன் கூச்ச சுபாவம். அப்ப பெண்களை பார்த்தா மட்டும் கலகலப்பா இருப்பானா? அதுக்கு மேல அவனுக்கு பெண்களை கண்டா பேச்சே வராது. அவன் ஆனா அவன்கிட்ட எல்லா பெண்களும் பேச ஆசைப்படுவாங்க. அவனுக்கு பேச பயம். அதுக்கு அவனை அப்படியே விட்டுருவாங்களா எல்லா பெண்களும்? யாராவது ஒருத்தி வம்பு இழுப்பா, எப்படியாவது பேச வைப்பா. அதுல வந்து அவன் ஒருத்தி கெட்டிக்காரி. அந்த ஊர் அம்பலக்காரரின் மகள். பெண்களுக்கெல்லாம் லட்சியமா இருக்கக்கூடியவ, ஆண்களின் கனவு கண்ணியாக இருக்கக்கூடியவ. அவதான் இந்த கானப்பிரியனை எப்படியே பேச வச்சுட்டான். அவன் உள்ளத்தை அறிந்தவள் அவள் ஒருத்திதான். அவன் கவிதையின் கனிவை கண்டவள் அவள்தான். அவனோட மனசு என்னன்னு அவளுக்கு தான் தெரியும். அவனோட கவிதையோட வரிகள், அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய அந்த பொருள், அந்த சந்தம், அந்த இசை எல்லாமே அவளுக்கு தான் தெரியும். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா போதும், அதுவும் அவளை பார்த்துட்டா புதிய பாட்டு, விதவிதமா பாட்டு இந்த கவிஞனுக்கு வந்து கொட்டும். அது காளி தேவி அருளோ, இல்ல நாக்குல சரஸ்வதி உட்கார்ந்துகிட்டு நாட்டியம் ஆடுவாளோ, அவ்வளவு கவிதைகள் வரும். இவர்கள் கூட்டுக்களியிலே, தனிப்பட்ட கனவிலே, தேவியின் பாதுகாப்பிலே உலகத்தின் லட்சியம் மறைந்து வாழும். ஒரு நாகரிகமான காதல். இவ்வளவுதான் எல்லை அப்படின்ற ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அவங்களோட காதல் அரங்கேறுது. அப்ப யாரு இவ்வளவு பெருமைக்கு ஒருத்தனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் மனசு என்னன்னு அறிஞ்சு ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவனையும் ஒருத்தி கவர்ந்திருக்கானா? அது சாதாரண விஷயம் இல்ல. அவ பேர் தான் காவேரி. காவேரி காவேரி நதி போலதான் அவளும். காவேரி நதி எத்தனை அழகு, எத்தனை வளைவு நெளிவு சுழிவுகளை கண்டிருக்கு, எத்தனை இயற்கை தோற்றம். அதே மாதிரிதான் காவிரியும் நல்ல அழகு. காவேரியின் கன்னி எழில் கம்பனை வளர்த்தது. அது பழைய கதை. இப்பொழுது காவேரி, இந்த காவேரி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர லேட்டா ஆயிடுச்சு. இவன் காவேரிக்காக காத்துக்கிட்டு இருக்கான். காத்துக்கிட்டு இருக்காருல, காதலர்களுக்கு ஒரு சுகம் இருக்கு. ஆனா இவனுக்கு என்னவோ கட்டுக்கடங்கல. இன்னும் காணும், இன்னும் காணும். அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசை.
அவ்வளவு காதல், இதெல்லாம் இருக்கிறவனால பொறுமையா இருக்க முடியாது. ஏன் இன்னும் வரல, என்ன என்ன என்னன்னு அந்த பாதையவே பார்த்துட்டு இருக்கிறான். கானப்பிரியனுக்கு குயில் சொன்ன கதையையும் மலர் பாடிய பாட்டையும் அவளுக்கு சொல்ல ரொம்ப ஆசை. அதே சமயம் சூரியன் அஸ்தமமாவதை ஆசை. நம்ம சூரியனை நான் இந்த பஸ்ல போறப்ப சாயந்தர வேளையில பார்ப்பேன். 2 மரங்களுக்கு நடுவுல அந்த சூரியன் அஸ்தமம் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். ஒரு பெரிய மாடி வீட்டுக்கு மேல அப்படியே ஒட்டுனா மாதிரி இருக்கும். அது இந்த பஸ்ல போறப்ப ரசிக்க கத்துங்க. பஸ்ல போகும்போது இயற்கையை ரசித்து கொண்டே போனீங்கன்னா, சே என்னடா உலகம் இவ்வளவு அழகா இருக்குன்னு நமக்கு தோணும். நான் அந்த அஸ்தம மறையிறத பார்த்துட்டே போவேன். அப்படியே அந்த மேகங்கள்லாம் அவ்வளவு ஒரு சிவப்பா இருக்கும். அதுலயும் கருமேகம் கலந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி இவனும் அந்த சூரியன் மறைவதே அவளுக்கு காட்ட ரொம்ப ஆசையா இருக்கான். அவ வர்றா, ஆசை காவேரி. சாதாரண காவேரியா? காவேரினா இதா காவேரி வர்றான்னு சொல்லிட முடியுமா? அவன் மனதை கொள்ளை கொண்ட அந்த காவேரி. ஆசை காவேரி, அன்பு காவேரி, கனவு காவேரி. எவ்வளவு நாச்சு அவளை பத்தி சொல்லாமே. அவ வந்துட்டு சொல்றான், கானனோ வா வா என்று குடத்தை ஜலத்தில் நழுவ விட்டு அவன் மீது சாய்கிறாள். அவன் இன்று ஏன் இவ்வளவு நேரம் லேட்டா வந்தது கொஞ்சம் பத்தம் இல்லாம போயிடுமே. அவன் கேட்கிறான், இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அந்த குயில் சொன்ன கதையையும் மலர் சொன்ன பாட்டையும் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த குயில்னா, கானா இன்று உனக்கு ஒரு சமாச்சாரம். நீ ஏன் உன்னோட கவியை கொண்டு மன்னனிடம் பரிசு பெறக்கூடாது? நீ அருமையா பாடுற, அழகா பாடுற. உன்னோட பாடல்கள் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு. அது என்னோட மட்டும் நீ முடிச்சுக்க வேண்டாம், ராஜா கிட்ட கொண்டு போ. உன்னோட கவி பெருமைப்படுத்தப்படுவாய். கவியால் நீயும் பெருமை அடைவ, உன்னோட பாடல்களும் பெருமை அடையும். நீ ராஜாவுக்கு கிட்ட போய் ஏன் உன் பாட்டை பாடி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இன்று யாரோ ஒரு கவியா போறான் ராஜா கிட்ட. அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ பாடுறதுல 100ல 1 பங்கு கூட இல்ல. எல்லாம் வார்த்தை குப்பை. அதெல்லாம் பாட்டாது, அதெல்லாம் ராகமாது, அதெல்லாம் வார்த்தைகளாது, அதெல்லாம் வர்ணனைகளா? ஒண்ணு இல்ல. கேட்கவே சகிக்கல. ஆனா அவனே தைரியமா ராஜா கிட்ட போறான். நீ எப்படிப்பட்ட கவிஞன்? உனக்கு எப்படிப்பட்ட குரல் வளம், எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட ஒரு அழக ரசிக்க கூடியது. அது இயற்கையா இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீ ரொம்ப அருமையா பாடுற ஒரு கவிஞனாச்சே. எப்படியாவது தன் காதலனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று மனதுக்குள்ள காவிரிக்கு ரொம்ப ஆசை. நீ போயிட்டு வாயேன் அப்படின்றான். அவன் உடனே, நானா அரசன்டியா? எப்பா சாமி, நமக்கு இந்த வம்பே வேண்டாம், என்னால போக முடியாது, நான் அந்த பக்கம் தலையே வைக்கலன்றான். ஏன் கானா? நாம் இருவரும் அப்படின்ட்டு அவன்கிட்ட நெருக்கமா இருக்கா. அப்ப அந்த கண்ணை பாக்குறாங்க. காதலர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணை பார்க்கும்போது 1000 கதைகள் அதுல தெரியும், 1000 பேச்சு அதுல தெரியும், 1000 உரையாடல்கள் தெரியும், 1000 நளினங்கள் தெரியும். அது ஒரு அருமையான தருணம். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது ஐக்கியப்பட்ட வாழ்க்கையின் கனவு அவள் கண்களில் தவழ்ந்தது. எல்லாருக்குமே கனவு இருக்கும்ல. இவங்களுக்கு காதலர்கள் கேட்க வேணும், உலகத்தை தாண்டிய கனவு வச்சிருப்பாங்க. அவன் சொல்றான், காவேரி உனக்காக நான் போறேன். ஏன்னா அப்படியாப்பட்ட சூழல்ல 2 பேர் இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், இவளுக்காக நான் போனால் என்ன அப்படின்னு தோணும் போது சொல்றான், நான் உனக்காக போறேன். என்ன கானா? எனக்காகவா? இல்ல இல்ல கண்ணே, நமக்காக. சற்று மௌனம். அந்த மௌனத்தில் அவர்கள் அறிந்தது எவ்வளவோ. அதாவது கண்கள் பேசிக் கொள்வதை விட மௌனம் இருக்குது பாருங்க. அது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் காதலர்களாக இருந்தாலும் மௌனத்தின் போது அடாடா அருமையான ஒரு வார்த்தை விளையாடல் அங்கே இருக்கும்.
இவன் சரி காவேரி கிட்ட சொல்லிட்டான், நான் போயிட்டு வரேன்ட்டு. இவன் வந்து போறான் ராஜா கிட்ட, சோழ சமஸ்தானத்துக்கு உள்ள போறான். அந்தகன் கொழுவில் உல்லாசமாக இருக்கிறான். இரண்டாம் புலிகேசி நினைச்சுக்க வேண்டியதுதான். பக்கத்தில் அவனது நம்ம இதுல பார்த்தா அது வந்து டூப்ளிகேட்னு வச்சுங்களேன், ஒரிஜினல் இல்ல. மரியாதையாக அதை வந்து வைப்புன்னு சொல்லுவாங்க. அவ பேரு வாசந்திகை, ஆந்திரா பெண். அந்த ராஜாவுக்கு பக்கத்துல வாசந்திகை உட்காந்துருக்கா. அதுக்கு பக்கத்துல இந்த எச்சில் துப்பக்கூடிய பாத்திரத்தை ஏந்திய அந்த பணிபுரியும் பெண்கள் இருக்காங்க. அவங்களோட அணிந்திருக்கிற ஆடையை பற்றி சொல்றாங்க. சற்று கீழே அவன் வந்து மேடையில அந்த ராஜா கூறிய அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கான். கீழே மந்திரிமார்கள், பிரதானிகள். அப்ப அவன் நாட்டிலே மாதம் 3 முறை மழை பெய்து வருகிறதா, திருடர்கள் கொஞ்சமா கொள்ளையடிக்கிறாங்களா, அந்நியர் வசமாகாமல் இன்னும் எத்தனை பிரதேசம் வரி வசூலிக்கு இருக்கு, இதெல்லாம் அவன் ஒரு அதிகார தோரணையில கேட்பான். தான் என்னவோ உண்மையிலே ரொம்ப கெட்டிக்கார ராஜான்ற நினப்புல அவன் முன்னாடி இந்த மந்திரிமார்கள் இவங்கெல்லாம் நடிப்பாங்க. கூழ கும்பிடு போட்டு சமூகத்தை தெரிவித்துக் கொள்ளும் மந்திரிகள். இதுதான் அந்த இது. அந்த சமஸ்தானத்துல இவன் போறான். சேவகன் ஒருவன் அந்த கானப்பிரியன் கொடுத்த ஓலைய கொண்டு வந்து கொடுக்கிறான். அடிபணிந்து நிற்கிறான். அரசன் அதை தொட்டு கொடுக்க கற்று சொல்லி பிரித்து அந்த ஓலையை தொடதான் செய்யறான். அவன் பிரிச்சு படிக்கல. அவனுக்கு ஒரு கால் படிக்க தெரிஞ்சதோ என்னவோ தெரியல அந்த ராஜாவுக்கு. அதை தொட்டு கொடுக்கறான். படித்த ஒருத்தன் அத பிரிச்சு படிக்கிறான். கற்று சொல்லி பிரித்து. எல்லா நல்ல வீரமான ராஜாவா இருந்தாலும் சரி, வீணான ராஜாவா இருந்தாலும் ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர இந்த வார்த்தை இல்லாம இல்லை. அந்தக சோழ மண்டலாதிபதி சமஸ்தானத்திற்கு கானப்பிரியன் எழுதி கொண்டது. எனது கவியை சமூகத்தில் அரங்கேற்ற ஆசை. கானப்பிரியன் அப்படின்னு அவன் படிக்கிறான். என்ன வாசந்திக்கா, உடனே பக்கத்துல அவள்கிட்ட பர்மிஷன், ஆலோசனை கேட்கிறான். வரட்டுமே, இந்த நடிகைகள் கொஞ்சம் நன்றாக பாடி ஆடுகிறார்களே, இவனும் தான் வரட்டுமே, 10ஓட 11 அத்தோட இவனும் இருந்துட்டு போட்டுமேங்கிற மாதிரி அவ சொல்றா. அவன் தான் வரட்டுமே. சரி சேவகா வர சொல். கானப்பிரியன் உள்ளே வருகிறான். இயற்கையின் நிமிர்ந்த நடை. இயற்கை அன்னையால் தாய்ப்பால் குடிச்சவன் இல்லையா, அப்ப அவனோட நடை எப்படி இருக்கும்? நிமிர்ந்த நடை, நேர் நோக்கு, கண்களில ஏதோ தோன்றி மறைந்த ஒரு கனவு. சபையை பார்க்கிறான். அத்தனையும் அலங்காரம். இயற்கையா எந்த அலங்காரமே கிடையாது. பெருமிதம், இருமாப்பு எல்லாம் சற்று மலைப்பை உண்டு பண்ணுது. பார்க்கலாம், பார்த்த விட்டே நமக்கு தெரியும்ல ராஜா எப்படி, இந்த மந்திரிங்க எப்படி. இங்க உட்கார்ந்துருக்கவங்க ஒவ்வொருத்தன் மூஞ்சியும் பார்த்த விட்டே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் பார்த்துட்டான். கவிஞன் அரசனை பார்க்கிறான். அந்தகன் கானப்பிரியனை பார்க்கிறான். வாசந்திகை இருவரையும் நோக்குகிறாள். இவன் அவனை பார்க்கறான், அவன் இவனை பார்க்கறான், இவன் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கறான். இருவரையும் வெல்ல ஒரு வலைவீச்சு. உலகத்தின் சக்தி அவள் காலின் கீழ். ஏன் உலகத்தின் லட்சியம் அத்துடன் இருக்கக்கூடாது? கானப்பிரியன் அவளை பார்க்கவே இல்லை. அரசனை நோக்கி பாடுறான் ஒரு காதல் பாட்டு. காதல் பாட்டுனா அதுல பாட்டுடை தலைவன் யாரா இருப்பா? கானப்பிரியன். தலைவி காவேரி. காவேரிய நினைச்சு அவன் ரொம்ப பாடுறான். அந்த காலத்துல பாட்டுடை தலைவன் பரிசில் கொடுக்க வேண்டிய அரசனாக இருக்க வேண்டியது மரபு. ஒரு ராஜா கிட்ட போய் பாடுனா அவன் பரிசு கொடுக்கணும். இம்சை அரசன் 2ஆம் புலிகேசி கிட்ட அவன் நீங்க ஒரு மொல்ல மாதிரி நோட்டு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுப்பான். ஆனாலும் இவனை கொண்டு போய் சிறையில போடும்பான். அந்த ரகம்தான் இந்த அந்தகன். அதெல்லாம் நினைக்கவில்லை. ஏன் அவனுக்கு தெரிய கூட தெரியாது. அந்தகனுக்கு இந்த மாதிரி கவிஞர்கள் பாடுனாங்கன்னா, புலவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியல. ஆனா அவெல்லாம் சோழ வம்சத்துல வந்த ஒரு ராஜாவா இருக்கான். அவனது காவேரியின் காதல், அவளோட கண்ணி எழில், தானும் அவளும் வாழக்கூடிய
அந்த வாழ்க்கை கனவு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அருவியா கொட்டுறான் கவிதைகளை, பொங்குது. காளி தேவி அருள் கொடுத்தாலோ சரஸ்வதி தேவி அருள் கொடுத்தாலோ நல்ல அருமையா கம்பீரமான மோகனமான குரல்ல பாடுறான். அப்படி ஒரு பாட்டு, தன்னை மறந்து பாடுகிறான். அவனுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சதெல்லாம் காவேரி, காதல், அவளோட அழகு, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு பாடுறான். அங்கிருக்கும் சிங்காத்தனம் கூட சிறக்கம்பம் செய்யும் போலிருக்கிறது. ஏன், கம்பன் குரலை கேட்டதுதானே. அந்த அரண்மனையில அந்த சமஸ்தானத்துல இவன் பாடும்போது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கம்பனோட பாட்டையும் கேட்டது தானே அந்த சமஸ்தானம், சோழ பேரரசு. அங்கு 2 உள்ளங்களை அது தொடல. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த 2 பேர் யாருன்னு. அந்தகன், அவளோட பக்கத்துல இருந்தா வாசந்திகை. அவன் நினைச்சதெல்லாம் நடக்கல. அவன் நினைச்சுக்கிட்டா இவன் நம்மள நினைச்சுதான் பாடுறான், நம்ம பேர்ல தான் காதல் வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை பாக்குறா. நீ ஏன் தேவையில்லாம என் பேர்ல காதல் கொள்றன்ற நினைப்பு வேற அவளுக்கு. பாட்டு முடிந்தது. எங்கும் நிசப்தம். திடீரென்று ஆஸ்தான மண்டபமே எதிரொலிக்கும்படி எக்கால சிரிப்பு. ஏலத்திலே, பொருளற்ற கேலி கூத்திலே, கீழ்த்தர காம சுவையிலே தோன்றி அலைமேல் அலை எழுந்து அந்த அந்தகனின் எக்கால சிரிப்பு. சாதாரண சிரிப்பு இல்ல, அதுக்கு பயங்கரமா அவர் கொடுத்திருக்காரு. கீழ்த்தரமான காம சுவையிலே தோன்றி அலைமேல் அலையெழுந்து அந்தகனின் எக்கால சிரிப்பு. சிரிப்பு ஒரு சிரிப்பு வாழ வைக்கும், ஒரு சிரிப்பு கொல்லவும் செய்யும். அவன் உடனே சொல்றான், அதான் ஒவ்வொருத்தர பார்வை ஒவ்வொரு கோணத்துல இருக்கும். இவனோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, சபாஷ், வென்று விட்டாயடி வாசந்திகா என்று அவளுக்கு கீச்சம் காட்டிக்கொண்டு அவசரத்துல அந்த எச்ச அந்த பாத்திரத்துல துப்பாம இன்னொருத்தர் மேல துப்பிடுறான். இருந்தாலும் உற்சாகம் ஓய காணும். என்ன இருந்தால் உன் அழகு இப்படியல்லவா சபையில் இருக்க வேண்டும். அவன் காவிரியை நினைச்சு பாடினான். ஆனா இவன் இவளை நினைச்சு பாடினதா எடுத்துக்கிட்டான். 100ல் 1 பெண், நீதான் என்னோட ராணி, அரசி. இன்னும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இடி இடின்னு அப்படி ஒரு சிரிப்பு. இவன் பேசி சிரிச்சு, இவன் சிரிச்சானா கூட இருக்கிறவங்க சும்மா இருப்பானுங்களா? சிரிப்பு வருதோ இல்லையோ, ராஜா சிரிக்கிறான்னு இவங்களும் சேர்ந்து சிரிப்பானுங்க. இந்த சிரிப்பு ஓய்வதற்கு முன் கானப்பிரியன் அங்க இல்ல. கானப்பிரியன் உடம்பெல்லாம் குன்றி, உயிர் உற்சாகம் கவிதையாவும் குவிந்தன. நெஞ்சில் ஈட்டிய பாய்ச்சல, இரும்பு கம்பிய பாய்ச்சல, நெருப்பள்ளி கொட்டல, இந்திர தனுசால் அடிப்பட்ட மாதிரி. இந்திர தனுசு எல்லாத்துக்குமே தெரியும். அதால அடிப்பட்ட மாதிரி அவனுக்கு அப்படி ஒரு வலி. பொருளற்ற அர்த்தமற்ற மிடுக்கு, படாடோபம், அரசியலாம், பரிசிலாம். சிச்சி, என்ன அரசியல் இது? என்ன மிடுக்கு? இப்ப இவ்வளவு ஆடம்பரம் தேவையா? அவன் இப்படி பலவாறு சிந்திச்சுக்கிட்டே அவன் காளி கோயிலுக்கு வரான். அன்று இருட்டிய பின் காளி கோயிலின் முன் கானப்பிரியன் தலைவிரி கோலமாக கிடைக்கிறான். எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு ஏளன பார்வை பார்த்தாலே நம்மளால முடியலையே. நம்ம உறவுக்காரர்களா இருக்கட்டும், இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு ஏளன பார்வையோ, ஒரு ஏளன சிரிப்பையோ யாரோ ஒருவரிடம் நாம் ரணப்பட்டு இருப்போம். அது வெளிப்பட்டு, இந்த அனுபவம் இல்லாம யாருமே வாழ்க்கையில இருக்க வைக்காது. அதுலயும் உறவுகள்கிட்ட இல்லாம இருக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க. இருளில் ஒரு உருவம். கானப்பிரியா? பதில் இல்லை. கானப்பிரியா? அப்பவும் பதில் இல்லை. ஓடி வந்து தரை மீது கிடந்த தனது காதலனை எடுத்து மடி மீது கிடத்துகிறான். தன் மார்போடு அணைச்சுக்கிறான். கானா பிரியா, கானா பிரியா, கானப்பிரியா, கானப்பிரியா.
எந்த ஒரு சத்தமுமே இல்ல. உன் அன்பிலே, தேவி அருளிலே, அவ்வளவுதான். இதான் கானப்பிரியன் உயிர் தேவியின் திருவருளை நாடி சென்று விட்டது. அடி காவேரி, உனக்கு வேண்டும். கம்பனையே பாடுபடுத்திய சோழ பரம்பரை அல்லவா உனக்கு வேணும். இது தெரிஞ்சிருந்தா நீ ஏண்டி உன் பிரியனை அனுப்பி வச்ச? அப்படிப்பட்ட கம்பனோட பையன் அம்பிகாபதியவே சோழ சாம்ராஜ்யம் என்ன பண்ணுச்சு? அம்பிகாபதி அமராவதி கதை உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நீ ஏன் அனுப்பி வச்ச? அதே நிலைமை தானே இன்னைக்கு கானப்பிரியனுக்கும். இழப்பு உனக்கு மட்டும்தானே அப்படின்ட்டு அந்த கதையை முடிச்சிருக்காரு. கதையை படிச்ச விட்டு எனக்கு முதல்ல இந்த தலைப்புக்காக தான் இந்த கதையை நான் எடுத்தேன். கொன்ற சிரிப்பு, கொள்கின்ற சிரிப்பு, கொல்லும் சிரிப்பு. எனக்கு என்னவா இருக்கும்? யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு. ஆனா இவ்வளவு ஒரு கனமான கதையாக இருக்க நான் நினைக்கவே இல்லை. 3 பக்கம் தான் இந்த கதை, 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். ஆனா அதோட தாக்கம் மனசுல ரொம்பவே இருக்கு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு குருவி கூட்ட கலைச்சா மாதிரி போயிடுச்சு. எப்படிப்பட்ட ஒருத்தனை, ஒரு கவிஞனை ஒரு பெண் தன்வயப்படுத்தி அவனை ஊக்குவித்து அவனை உற்சாகமூட்டி அவனை மேல கொண்டு வரணும், அவன் புகழ் அடையணும், அவன் கவிதைகள் புகழ் பெறணும் அப்படின்னு அவளோட கனவை தன் கனவாக நினைத்து அவனை எவ்வளவு ஒரு ஆசையா அனுப்பியிருப்பான். அவனை பார்க்க எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருப்பான். உனக்கு என்ன வெகுமதி கிடைச்சது, உனக்கு என்ன பாராட்டு கிடைச்சது அப்படியெல்லாம் கேட்டு அதை சந்தோஷமா ரசிக்க ஓடி வந்த காவிரிக்கு கிடைத்தது என்னவோ கம்பனோட கதையே கிடைச்சது. அருமையான கதை. புதுமை பித்தனோட இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நல்ல கதை. கதைகளில் கூட காதலர்களுக்கு இவ்வளோ பெரு கடும் சோதனை, பெரிய பிரிவு கஷ்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ராஜாக்களும் அந்த காலத்தில் இருக்கிறார்கள். மனிதர்களில் இப்பவும் இருக்கிறது. ஜாதி என்ற பெயரிலும் பொருளாதாரம் என்ற பெயரிலும் காதலர்களை பிரிக்கிறார்கள். ஜாதி வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் எந்த ஜாதிக்காரர்களும் அடுத்த ஜாதி பெண்ணையோ பையனையோ தன் வீட்டிற்கு மணமகனாவோ மருமகளாவோ ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலகம் இருக்கும் வரை காதலர்களுக்கு இந்த இடர், இந்த பெரும் துன்பம், பெரும் சித்திரவதை இருந்து கொண்டேதான் இருக்கும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சித்திரவதை காதலுக்கு கொடுத்தாலும் காதல் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காதல் வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. 3 பக்க கதை தான். 3 மணி நேரம் கல்லூரி காலங்களில் ஒரு தியேட்டரில் படம் பார்த்துட்டு, ஒரு காதல் படம் பார்த்துட்டு வெளியில் வீடு வரையும் ஒரு அமைதியாக வர்ற அந்த மன சூழலை தான் உருவாக்கிருக்கீங்க. அங்கே 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வந்துடும். வெளியில் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா பார்க்க எய்த்தாப்புல வர அத்தனை பேரையும் சோகமாகவே தெரியும். ஐயோ இவருக்கும் லவ் ஃபெயிலியர் போல இருக்கு, இவரும் லவ் போல இருக்கு அப்படின்னு எல்லாரையும் தெரியும். அது மாதிரி நீங்கள் அந்த காவிரியை சொல்லும்போது அடாடா அடாடா, எங்க வீட்டம்மா பக்கத்துல இருந்துட்டு சொன்னாங்க, அட காவிரியை இந்த என்ன அரச்சல்யமா இப்படி பிடிச்சு கூட்டி வந்துட்டா வீட்டுக்குள்ள அப்படின்னாங்க. அருமை அருமை அருமை. என்ன சொல்றது, இன்னைக்கு கதை உங்க நேரடியா கேட்காதவங்கலாம் கொடுத்து வைக்காதவங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இப்படி ஒரு ஆபத்து யாருக்கு கிடைக்கும் வாழ்க்கையில? என்ன சொல்றது, கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்னமோ நடந்து என்னமோ கதை. ஆனா எல்லாருக்கும் ஒரு இளமை காலங்களை சீண்டி விட்டு இருக்கிறீர்கள். அது மட்டும் யதார்த்தமான உண்மை. அது வேணா எல்லாரும் சபை நாகரிகம் கருதி இல்லை இல்லை இல்லைன்னு பொய் சொல்லிக்கலாமே தவிர எல்லாருக்கும் அந்த ஒரு சிந்தனையை தீண்டி விட்டு இருக்கிறேன். ரொம்ப நீங்க அந்த கதை சொல்லும்போது நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன்.
எந்த இடத்துல அந்த வார்த்தைய மென்மையா சொல்லணுமோ, உங்க குரல் ரொம்ப மென்மையா மாறிருச்சு. எந்த இடத்துல கொஞ்சம் ஒரு உக்கிரமா இருக்கணுமோ, அந்த இடத்துல கொஞ்சம் கோவம் ஒரு மாரியா என்ன சொல்றது? ம முத்தமிழும் இணைந்து அ இந்த நாற்தமிழா 4ஆம் தமிழாக இருக்கக்கூடிய இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் அ உங்களுடைய பங்கீடு எப்படி பாராட்டுறதா? வாழ்த்துறதா? இல்ல இன்னைக்கு என்ன சொல்றது? பசியோட இருந்தவனுக்கு ஒரு நல்ல கிடா விருந்து கிடைச்ச மாரி நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன். என்னடா அந்த பையன் அன்னைக்கும் அப்படி இருந்துச்சு, இன்னைக்கும் இப்படி இருக்கே! பொதுச் செயலாளர் எதுவும் சொல்லிருவாங்களோ! அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உடனே டக்குனு நானும் அந்த கதைய உடனே படிச்சுட்டேன். இந்த பையன் இப்படி வரும் தெரிஞ்சே அந்த கதைய நானும் படிச்சு வச்சிருந்தேன். இவரு சொல்லக்கூடிய கதைய, காதல் கதைய படிச்சும் வச்சிருந்தேன். அப்புறம் ஏன்னா அவரு வருவாரா? அப்படிங்கிற மாரி. ஆனா உங்கள்ட்ட நான் கேட்டேன். சரி கேட்டு பார்ப்போமே யாராவதுன்னா, "அரசியலயுமா?" போயிட்டு அத பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நான் நானும் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ எங்க பேரன் பொறந்த அண்ணனுக்கு பையனுக்கு பேரன் பொறந்திருக்கான். அவன கோயில் குலதெய்வத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நானும் வீட்டுக்குள்ள இப்ப தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு 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 நல்ல இலக்கிய பயணம் இன்றைக்கு சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அ கலை இலக்கிய பெருமன்றத்தில் நீங்கள் ஆற்றுகிற பணி என்பது கூடுதலான சிறப்பு. அதற்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக பொதுச் செயலாளரா உங்களுக்கு வருகிற காலங்களில் கிடைக்கப்பெறும் என்கிற செய்தியோடு, ம் வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கணேச பெருமகனார் சாத்தூரார் அவர்கள் சிங்கம் 2 பாடலை தொடங்கிய சிங்கம் இன்றைக்கு பின்னூட்டத்தையும் தொடங்கவும். இல்ல பாடல் பாடுனதுக்கான அர்த்தம் பார்த்தேன் புரியுது. என்ன பாட்டு! அ கரெக்ட்டா அந்த இதுக்கு தகுந்த உண்மையிலேயே உண்மையிலேயே ரொம்ப சிறப்பு. ரொம்ப வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். அம்மா அறச்செல்வி அம்மா வந்து அடடடா! அந்த டீச்சர் வந்து கொன்ற சிரிப்பு, அவங்க சொன்ன கருத்து பாருங்களேன். கொன்ற சிரிப்பு, கொல்கின்ற சிரிப்பு, கொல்லும் சிரிப்புன்னு சொல்லிட்டு, அப்ப இதுல என்ன இருக்குமோ, அத வந்து நம்ம படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே அந்த பையன் வெங்கடேஷ் எடுத்ததும் காதல் கதை தான். என்ன, ஆனா இவங்க எடுத்தது வந்து காதல் கதைன்னு எடுக்கல. அது என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதைய எடுத்து வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அறச்செல்வி டீச்சர் அவர்கள் பாருங்க, அந்த காதல் ரசத்த அப்படியே புழிஞ்சு, அப்படியே நம்மளுக்கு சொட்டு சொட்டா அந்த திகட்டுற மாரி சொல்லிட்டாங்க. நான் உண்மையிலேயே அந்த காதல் பாட்டு படிக்கிறேன் 2 பாட்டு படிச்சேன். அதுதான் இருக்குது. இருந்தாலும் இப்படிப்பட்ட மன்னர்கள் இடத்துல போய் நம்ம பாட்டெல்லாம் பாடிறக்கூடாதுன்னு ஒரு பயம் வேற இருக்கு. என்ன ஏன்னா உண்மையிலேயே அந்த பாருங்களேன். என்ன அதுல என்ன அப்படின்னு சொன்னா, பாடல் வந்து அவன் வந்து அவ்வளவு அழகாக இயற்கையோடு இயைந்து, அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பாடல் பாடுறான். அப்ப இயற்கையோட ரசிச்சுட்டு பாடல் பாடும்போது, அவனுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து உதிக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த சமயத்துல அதையெல்லாம் மீறி ஒரு காதலி கிடைச்சுட்டான்னு சும்மாவா இருப்பான்? அப்படி பாடி தள்ளிற மாட்டானா? அப்படித்தான் அவன் தள்ளிக்கிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே இந்த காதல் வந்து இப்படியே தொடர்ந்து போய்க்கிட்டே இருந்தா கூட இருக்கும். அதுக்குள்ளே அவ என்ன பண்ணிட்டா, நமது காதலன் வந்து ஒரு அரசனிடம் ஒரு பரிசை பெற்று வந்தா நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பினார். அப்ப சொல்லி அனுப்பும்போது அரசர் மட்டுமா அங்க வீற்றிருக்கப் போகிறார்? பக்கத்துல தான் வந்து ஒரு தொடுக்கையும் வச்சுத்தானே உட்கார்ந்திருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. என்ன அவ வந்து கடைசியில இருக்காங்க. இது வந்து அ சோ சொன்ன மாரி அம்பியாவதி, அமராவதி கதை மாரி போயிட்டு இருந்தா கூட அத கொஞ்சம் சற்று அ மாத்தி இது ஒண்ணு அந்த அம்பியாவதி, அமராவதி கோயில்ல பார்த்தீங்கன்னா 100 பாடல பாடணும். அதுல வந்து காதல் ரசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆனா அவனும் வந்து பாடுறான். அவன் நெனச்சு நெனச்சு பாடிக்கிட்டு இருந்தா கடைசியில முடிஞ்சு போகுது. அந்த மாரி இருந்து இந்த கதை அப்படி இருந்தா கூட, ஆனா இதுல வந்து புதுமைப்பித்தன் ஐயா வந்து அந்த ஒரு கடைசியில அந்த ஒரு இத சொல்றான். அவன் பாட்டு பாருங்க பண்ணோனே, அங்கு 2 உள்ளங்களை அது தொடவில்லை. அப்ப அவன் வந்து எவ்வளவு அருமையா பாடல் பாடுறான். அப்படிப்பட்ட பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, அங்கு 2 உள்ளங்களை அது தொடவில்லை. ஒன்று வெற்றியை நினைத்து வலை வீசிய கண்களை உடையது அப்படின்னு சொல்லிறான். அப்ப அந்த இடத்துல கண்களை உடையது அப்படின்றத வந்து நம்ம 2 விதமாவும் எடுத்துக்கிடலாம். 2 விதமா எடுத்துக்கலாம். அவன் வந்து காதலினுடைய கண்களை நினைச்சு அந்த வலை வீசக்கூடிய கண்களை நினைச்சு பாடுற மாரினா, இதுல வாசந்தி நம்மளோட காணப்பிரியன் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை நினைச்சு அவன் இப்ப பார்த்துட்டு இருக்காப்ல. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா அழகா சொல்றான் பாருங்க. அவளை குறித்து பாடுவதாக, அவள் மீது அனாவசியமாக காதல் கொண்டு விட்டதாக நினைத்த நெஞ்சு. இந்த நெஞ்சு யாரு? அரசன். அப்ப இவன் வந்து என்னதான் படித்தால் கூட, இவன் வந்து வாசந்திய பத்தி தான் படிக்கிறான்.
அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த பாடல் வந்து காதல் பாடல்ங்கிறது அப்போ ஒரு சில நேரத்துல இப்படி புரிஞ்சிக்கிடாம சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு 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 படத்துல பாத்தீங்கன்னா, வடிவேலு நின்னுகிட்டு இருப்பான். வடிவேலு நின்னுகிட்டு இருக்கோம்னா, ஒரு பொண்ணு வந்து வடிவேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொண்ண வந்து கண்ண அசைச்சு, கைய அசைச்சு கூட்டுக்கிட்டே இருப்பாப்ல. ஆனா, ஆ கூட்டுக்கிட்டே இருந்தோனே, இவன் என்ன செய்வான், "என்ன இந்த பொண்ணு இப்படி வந்து கூட்டுக்கிட்டே இருக்கு?" அப்படின்னு சொன்னோனே, அங்க இடமும் இல்ல. அந்த இடமும் இல்ல கூட வந்து கூட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. ஆ சரி ரைட். இன்னும் இதுக்கு மேல வந்து நம்ம தாக்கு பிடிக்கக் கூடாது. அந்த பொண்ணே நம்மள வந்து இவ்வளவு பிரியமா கூப்பிடும்ன்னு சொல்லி, இடம் இல்லன்னு சொல்லி மடியில போய் உட்கார்ந்துருவான். அப்ப அவனுடைய எண்ணம் அப்படி இருக்குது. அப்ப இந்த கதையில வந்து இவனுடைய பாடல் வந்து பரிசை வாங்கிக் கொண்டு வர வேண்டும். அதே மாரி அவள் காவேரியினுடைய எண்ணமும் அப்படித்தான். ஆனால் ஆ அவனுடைய செய்கைகள், அவனுடைய பாடல்கள் அதெல்லாம் வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாரியாக மாறி போகின்றது. அந்த மாறி போகும்போது, உண்மையிலேயே வந்து எப்பயுமே பார்த்துக்கோங்க, இந்த காதல் வந்து இரு காதலர்கள் அமைஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க இடத்துல இருக்கிற அந்த சண்டைகள வந்து நம்ம பார்க்கணும். அவங்க உள்ளுக்குள்ளேயே புகைஞ்சுகிட்டு இருப்பான். அந்த மாரி தான் இந்த கதைய அமைச்சிருக்காங்க. அ அந்த அவனுடைய முடிவு ரொம்ப சோகத்தை கொடுத்தாலும், ஒரு அருமையான காதல் கதையாகத்தான் இது அமைந்தது. தம்பி வெங்கடேஷ் சொல்லப்போட கதை வந்து நம்ம படிச்சோம். அது உண்மையிலேயே அது ஒரு காதல் கதை தான். ஆனா அது வந்து காதல் கதை மாரி இல்லையே. நான் படிச்சு நான் வந்து மண்டைய குழப்பிக்கிட்ட மாரி இருந்துச்சு அந்த கதை. அது வந்து ஏன் இதெல்லாம் நெறைய போட்டு உழப்பி கொண்டாடுறாங்கன்னு தெரியுது. ஆனா இந்த கதை வந்து அப்படி இல்ல. அத வந்து அறச்செல்வி டீச்சர் அவர்கள் இவ்வளவு அருமையாக அப்ப ரசிச்சு, ரசிச்சு இந்த கதைய ஒவ்வொரு வரியும் படிச்சு நம்மளுக்கு வந்து பாருங்களேன், அமுதத்தை விட சிறந்த காதல் உணர்வுகளை நம்மளுக்கு கூட்டுற மாரி அனுப்பிட்டாங்க. அதுக்கு அந்த நானும் 2 காதல் பாட்ட படிச்சேன்னா, இப்போ வந்து நமக்கு அதுல வந்து பேராசிரியரும் அந்த பாட்ட படிச்சு அந்த ராகத்துல அவரும் ஒரு 4, 5 வரிய படிச்சாரு. என்ன சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்று அமைந்தது. எல்லோருக்கும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான பேச்சு, அருமையான கதை. புதுமைப்பித்தன் அவர்களுக்கு நம்முடைய காதல் உணர்வோடு கூடிய வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. விஜிலா அம்மா, விஜிலா திரைராஜன் அம்மா. தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். அம்மாவே இன்னைக்கு சிரிச்சிருக்கீங்க. அறச்செல்வி அம்மா இன்னைக்கு ரொம்ப அசத்திட்டாங்க. என்ன சொல்றது? அப்படி ஒரு அப்படி வார்த்தை ஜாலம்தான். அது அந்த ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப அருமையா சொன்னாங்க. காதலுக்கு வயதில்லை. அதாவது காதல் கதைகளை அனுபவிப்பதற்கும் ரசிப்பதற்கும் வயதில்லை. காதல் என்றும் இளமையானது. வார்த்தைகள்ல அவங்க உச்சரிப்பும் அந்த உணர்வை பிழிஞ்சு அப்படி ஒரு தேனடையில அப்படி கையில பிழிஞ்சு இந்தா பிடி அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்து ரொம்ப அருமை. அவங்க விமர்சனம் பண்ணும்போது விமர்சனத்தை ரொம்ப ரசிச்சிருக்கிறேன். ஆனா கதை சொல்லும்போது கதை சொல்லியாக விமர்சனம் செய்வதை காட்டிலும் ரொம்ப சிறப்பாவே ஒருபடி மேலாவே சொல்லிட்டாங்க. அந்த வானத்தை ரசிக்கிறது, அந்த கருநீர கலத்தோட அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய அந்த இது நான்லாம் ஒரு காலத்துல கல்லூரி நாட்கள்ல போய் என்ன கலர் புடவை வேணும்னு கேட்கும்போது இந்த சன்செட் இத சொல்லியிருக்கேன் நானு. எனக்கு இந்த கிரேயும் ஆரஞ்சு கலந்த ஷேட்ல சாரி வேணும் அப்டின்னா, ஒரு மாரி மேலங்கிலயும் பார்ப்பாங்க. இவங்க அத சொன்ன உடனே எனக்கு கல்லூரி நாட்களுக்கு போனது ஞாபகம் வந்துருச்சு. உண்மையிலேயே ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடியவரா இருக்கிறனால தான், இந்த காதலையும் இவ்வளவு இளமையா இளமை ததும்ப சொல்ல முடிஞ்சது அப்டின்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பாக சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஆசிரியர் பெருமகனாரே. பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா. சரி. பேராசிரியர் வர்ற வரைக்கும் சிவசுப்ரமணிய தோழர். அன்பார தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன அறச்செல்வி டீச்சரை பற்றி என்ன சொல்றதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக சொன்னாங்கன்னு ஒற்ற வரியில சொல்ல முடியாது, நிறைய சொல்லலாம். இந்த வர்ணனைகளை கூட ஒண்ணு விடாம சொன்னாங்க. ரொம்ப குரலால் நடித்து நல்லா சொன்னாங்க.
பிறகு பாரதிதாசன் பாடலெல்லாம் ஒன்று சொன்னாங்க. பிறகு அந்த கானப்பிரியன் வந்து கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பெண்ணு வம்பு இழுக்காமல இருப்பாப்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப உண்மைக்கு சிரித்து விட்டேன். நான் ரொம்ப ரசித்தேன். அந்த மாதிரி பெண்கள் வந்து கூச்ச சுபாவம் உள்ளவங்க கிட்ட ரொம்ப பேச துடிப்பாங்க. அப்படி அந்த அந்த இடத்த ரொம்ப அருமையா சுட்டி காட்டியிருக்கிறார் புதுமைப்பித்தன். பொதுவா மன்னர்கள்லாம் வைப்பு வச்சே பாழாகிருக்காங்க. மன்னர் சாம்ராஜ்யம் வீழ்ந்ததே அதனாலதான். அதுவும் அந்தகனா இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஒரு வைப்பு. அவன் மாதம் மும்மாறி பெய்கிறதா, ஏன்னா அவனுக்கு பார்க்க தெரியாதுல்ல. இப்படி கேட்டே மன்னர் சாம்ராஜ்யம் ஒழிந்தது. அதாவது அந்த கானப்பிரியனுடைய பாடலோ அந்த இசையோ அந்த 2 பேர் மனதை ஈர்க்கவே செய்யல அப்படின்னு குறிப்பிடுறாரு. யாரு? மன்னனும் மன்னனுடைய வைப்பு மனது அதுல அவன் பாடியதுல இது ரசிக்கவில்லை. அவனே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதாவது வாசந்தியை வந்து அந்த கானப்பிரியனே பார்த்து மயங்கிட்டான். அவன் கானப்பிரியன் பாடுற பாட்டு வந்து வாசந்தியை நினைத்தே பாடுறான்னு அந்தகன் மன்னன் வந்து இதாயிட்டான். அவங்க 2 ஒரு மனநிலையும் பிறழ்ந்து போயிட்டு. அப்படி பிறழ்ந்த நிலையில் இருப்பவன் வெற்றில போட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த இந்த பக்கத்துல உள்ளவங்க மேல துப்பிடுதான். இதெல்லாம் ரொம்ப கிண்டல். மன்னரையே கிண்டல் செய்வது, மன்னர்களையே கிண்டல் செய்வது. இது வந்து அம்பிகாவதி அமராவதி கதையை மையமா வச்சுதான் இவர் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். காதலி சிரிப்பு வாழச் செய்யும், கணிகை சிரிப்பு வீழச் செய்யும், அதாவது சாகச் செய்யும். இதுவும் ஒரு ஆணவ கொலை மாதிரிதான். கணிகையினுடைய ஆணவத்தால் சிரிச்சு இவனை கொன்றுதா அப்படின்னே வச்சுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா கிருஷ்ணன் ஐயா, வாய்ப்பு இருக்கா? சொல்லலாமா? ஓகே, நன்றி. அரசலியம்மா எதுவும் சொல்றீங்களா நிறைவா? முத்துத்தோழர் இருக்கீங்க? முத்துத்தோழர் எதுவும் சொல்றீங்களா? ஓகே, நன்றி. அரசலியம்மா நிறைவா? மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை நான் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் சொல்லி பார்த்துப்போம், எப்படி சொல்லலாம், எந்த இது மறக்குதா. சின்ன கதை தான், ஆனாலும் நம்ம ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்குதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நான் உள்ள வந்த உடனே ஐயா கூப்பிடவும், இன்னும் இந்த நேரத்துல இவங்கதான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசுனாங்களேன்ட்டு கேட்கும்போது வாய்ப்பு இருக்கான்னாங்க. கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு பேராசை எப்படி முடியுதோன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் வந்து நான் அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சேன். தண்ணி கூட குடிக்கல, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஐயா அழைப்பு வந்துச்சு. முடிஞ்ச அளவு சொன்னேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு என்ன பாராட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நல்ல ஒரு கதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கு, ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. எல்லா வகையிலும் நமது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எல்லாருக்கும் தன்னோட திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. முடிந்தால் இன்னொரு கதை சொல்வதற்கு அனுமதி அளித்தால் மகிழ்வாக இருக்கும் ஐயா. நன்றி, வணக்கம். பாராட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழமையே. முத்துத்தோழர் ஆன் பண்ணீங்களா, எதுவும் சொல்றீங்களா? இல்லையா பொதுச் செயலாளர் பேச சொல்ல போறேன். தோழர் வணக்கம். தோழர்களுக்கு மகிழ்வான வணக்கங்கள். இன்றைய நிகழ்வு இடையில தான், பாதியில தான் வந்தேன். சரி என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். அம்மா கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கதை சொல்லியே தான்
இதுல வந்து தெரியுது. ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ரொம்ப அழகா வந்து பிரயோகம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய கதையை சொல்லி வந்து ஒரு சின்ன சொல்லணும்னா, இந்த சீசன்ல ஒரு டாப் 10 லிஸ்ட்ல எடுத்தோம்னாக்கா அம்மா வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கதை சொல்லி மகிழ்ச்சியம்மா, நன்றிகள், வாழ்த்துக்கள். அப்புறமா நம்ம கருமுருகன் தோழர் பேசும்போது ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். போன முறையும் இந்த மாதிரி வந்து ஒரு இது நடந்தது. இந்த முறையும் வந்து வெங்கடேஷ் தம்பி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. போன முறை நடந்ததே எனக்கு தெரியாது. ஒருவேளை தெரியப்படுத்தி நான் ஏதாவது என்னன்னு கேட்டிருந்திருப்பேன். இன்னைக்கு நான் சரி எதேச்சியா தான் வந்தேன். வந்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. உண்மையிலேயே சிவகாசி கிளை சார்பாக மிகப்பெரிய ஆழ்ந்த என்னுடைய வருத்தங்களை வந்து ஐயோ தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அப்படிலாம் கிடையாது. அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேணாம். எல்லாரும் கலை இலக்கிய பெருமன்ற எதனால என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல இன்னைக்கு அவருக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. அதாவது நான் பகல்ல பேசிட்டே நான் இணையரம்ட்டாரு. இப்போ ஆரம்பிச்ச பிறகு கூப்பிடுறேன், எடுக்கல. இங்க வந்து என்னடா அன்னைக்கும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் பதிவு பண்ணேன். அப்படிலாம் கிடையாது. விருதுநகருக்குள்ள நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்ன சொல்றது, இந்த கதை சொல்லக்கூடிய இந்த இந்த புதுமை பித்தன் தோமுசி ரகுநாதனுடைய இந்த இந்த தொடர்ல உங்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது, சிறப்பானது. வாழ்த்துக்கள். அந்த அந்த இதுவே வேண்டாம். முத்துத்தோழருக்கு நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்ற ஒரு இது இருந்துட்டே இருந்தது. சரி கடைசியா ஒரு பதிவு பண்ணிடுவோம் அப்படிங்கறதுக்காக தான் இப்போ கடைசி நேரத்துல வந்தேன். நன்றி தோழர், வாய்ப்புக்கு நன்றி. மருத்துவரையா வணக்கம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அறச்செல்வி அம்மா அப்படியே ஒரு உணர்வு பூர்வமா கதை சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா உணர்வுகளையும் அந்த ஏத்த இறக்கத்தோட அந்த எழுத்தாளர் விரும்பிய அதே உணர்வுகளை இல்ல அதை விட கூட சொல்லலாம். புதுமை பித்தனை விட கொஞ்சம் கூட அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல மிகச்சிறந்த கதை சொல்லி. பொதுவா துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கீழே உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு ஒரு வார்த்தையோடு ஒரு நடிப்பும் சேர்ந்து வரும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு இது குரலும் ஏற்ற இறக்கத்தோடு இன்னைக்கு ஒரு மங்களகரமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அருமையா சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு கதை. கொன்ற சிரிப்பு ரொம்ப அதுவும் ஒரு இக்கட்டான நிலையில கூட நம்ம வந்து ஆள் வரல, வெங்கடேஷ் வரலன்ன உடனே நம்ம இப்படி சொன்ன உடனே அதுக்கும் எப்பனாலும் நான் தயார் அப்படின்றது. ஒரு கதையை படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்றதா இருந்தாலுமே அதை உள்வாங்கி அதை எப்படி இன்னைக்கு பாருங்க சொல்லி பார்க்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமே ரொம்ப அருமையா சொல்றாங்க. ரொம்ப அருமையான இது. இந்த கதை ரொம்ப ஒரு நல்ல கதை. ஒரு கம்பன் ஒட்டிய ஒரு கம்பன் சோழன் மோதல்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கம்பனுக்கு ஒரு மக காவேரின்னு ஒரு மக இருந்ததாகவும், அத சோழ மன்னன் வந்து அவளை விரட்டினதாகவும் அவ தற்கொலை பண்ணிட்டதாகவும் ஒரு கதை இருக்கு. ஒரு இது உண்டு. அதே இதை உள்ள கொண்டு அதுல இந்த புதுமை பித்தன் வழக்கமா நம்ம ஒரு இது பண்ணுவார்ல, ஒவ்வொரு அந்தகன்னா ஒரு அசுரன், யமன், அரக்கன் அப்படின்ற அழிப்போன் அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரும். அந்தகன் ஒவ்வொரு வார்த்தையும் சூஸ் பண்ணுவாரு. அதான் நமக்கு புதுமை பித்தன்ல உள்ள மிக சிறந்த பண்பு. அந்தகன்றது வார்த்தை. அப்புறம் வந்து இந்த இது இருக்குல்ல, சிங்காதனம். சிங்காதனம்ன்றது ஒரு மன்னர்கள் உட்காரக்கூடிய ஒரு இது. அதுல ஒரு இடத்துல சொல்லுவார், இவன் கவிதை பாட பாட அந்த சிங்காதனம் உருகி சிறக்கம்பமாச்சான். சிறக்கம்பம்னா தலையை அசைக்கிறது, ஒரு ரசிச்சு அசைக்கிறது. கம்பம்னா அசைத்தல் அப்படின்றது, சிரம்ன்றது தலையசைத்தல். எது அசைக்குதான் அந்த மன்னன் உட்கார்ந்த சேரே வந்து அசைக்குது. அவ்வளவு அருமையா பாடுறான் கானப்பிரியன். அவனை அறிமுகப்படுத்துறதும் அவன் பயங்கரமா அறிமுகப்படுத்துறாரு. அது அந்த ஊர் கூட மூலனூர்னு மருதனூர். அது வந்து தேனி மாவட்டத்துல இருக்கதா இது வரும். ஆனா ஒரு மிகச்சிறந்த இயற்கை எழில் உள்ள ஊர். அந்த ஊர் இயற்கையின் பிரதிநிதியா அவனை கொண்டாடுறாரு. காளி கோயில் இது பண்ணதாகவும், குயில்களோடு பேசுறதும், செடிகளோடு பேசுறதும். இப்ப கூட ஒரு அரசியல் தலைவர் போய் மரத்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரு மாடுகளை வச்சு கூட ஒரு அரசியல் மாநாடு நடத்துறாரு. அப்ப கூட சொல்றாரு, நான் பேசுறப்ப மாடுகள்லாம் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப ஒரு மரத்தை கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரியான ஆள் கிடையாது. ஆனா நம்ம கானப்பிரியன் வந்து புதுமை பித்தன் வச்ச கானப்பிரியன் வந்து மிகச்சிறந்த கலை ரசிகன். மரங்களோடு பேசுவது, குயில்களோடு பேசுவது, மனிதர்களோட பேசுறது அவனுக்கு சங்கோஜம். அப்ப அறச்செல்வியமா சிவசுப்ரமணியன் சார் சரியா சொன்னாங்க. இந்த மாதிரி யாராவது இருந்தா இந்த
வயசு பிள்ளைங்க வந்து வேணுனே வம்புக்கு இழுப்பாங்க. நம்ம கீரானுடைய கதைகளையும் பார்த்தோம். ஒரு கோவணம் மட்டும் இருக்குது, அதை அவுத்து விட்டு போயிடும் அந்த பொண்ணு, அந்த நாட்டாமையோட பொண்ணு. பொதுவா அந்த நாட்டாமையினுடைய பொண்ணுகள் தான் இந்த வேலையை செய்யும். ஏன்னா அதுகளுக்கு வந்து ஊர்ல வந்து ஒரு கூடுதல் அதிகாரம் கிடைச்சிடும். அப்ப இளமை பருவன்றதே கூடுதல் யாரையாவது ஒரு ஆள் கேலி செய்ய வம்பு இழுக்கிறதுக்கும், அதுலயும் ஒரு ஆணை தன்னுடைய ஒத்த வயதுடைய ஆணை தனக்கு பிடித்த ஆணை வம்பு இழுக்கிறதுன்றது ஒரு அப்படி ஒரு இதுல இவ போய் பாடுறேன் அங்க கடைசியா முடிக்கும் போது அடக்காவேரி அப்படின்றதோட முடிச்சிட்டாரு. ரொம்ப அருமையான ஒரு காதல் கதை. ஒரு கம்பனுடைய இதை வைத்து கொண்டு கூலசாமி இதே மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காரு. கம்பனை வைத்து கொண்டு ஒட்டக்கூத்தனுக்கும் கம்பனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையாக ஒரு நீ வந்து உன்னுடைய கவுந்தங்களை அந்த தலையில்லாத உடம்புகளை பாடக்கூடியவன் ஒத்த கூத்தனா இருப்பான். அவரு போர்க்களத்தை பாடுவனா இருப்பான். ஆனா கம்பன் வந்து நெற்களத்தை பாடுவனா இருப்பான். இவனுடைய நெற்களம் வந்து பல பேரோட பசியை போக்கும். உன்னுடைய போர்க்களம் வந்து பாண்டிய நாட்டு மன்னனையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய மனைவியும் உன்னுடைய காலில் வந்து விழுந்து மனித தன்மையே அற்ற செயலை கேட்கும் மாதிரி பண்ணு ஒரு மிகப்பெரிய மோதலை உண்டாக்கி எழுதியிருப்பார். அதை போல புதுமை பித்தன் அதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். இது வந்து கூல சேவையெல்லாம் 50க்கு பின்னாடிதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு அருமையான கதை. ஒவ்வொரு அந்த புதுமை பித்தனுடைய நகர்த்துதலும் ஒவ்வொரு வர்ணனைகளும் மிகச்சிறந்தது. அந்த அம்மா வாயால கேட்கிற அம்மாக்கு ஒரு கதை இல்ல, எத்தனை கதைனாலும் யாரு கேப் இருந்தாலும் அம்மாவே சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு இது அம்மா எல்லா கதையும் படித்து வைத்து ஒரு 10-15 நிமிஷம் படிச்சா கூட போதும்னு நினைக்கிறேன். டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம நிறைய வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஒருங்கிணைப்பாளர் கொடுப்பாருன்னு நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். பொதுச் செயலாளர் சொல்லிட்டா சரிதான். நன்றி பொதுச் செயலாளரே. உண்மையிலே ரொம்ப இன்றைய நாள் நன்றி நன்றிங்கய்யா. நன்றி தோழமைகளே. இன்றைய நாள் ஒரு மகிழ்வான நாள். அதான் சொல்ல விஜிலாமா பின்னூட்டம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குரல்ல வந்து அந்த என்ன சொல்றது, அந்த சிரிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அந்த 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 இலக்கிய அந்த நடை மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு மட்டும் தான் தொடக்கத்தில ஒரு புன்னகையோட ஆரம்பிச்சாங்க. அப்பவே தெரிஞ்சது இந்த நிகழ்ச்சி எல்லாரையும், எல்லார் மனங்களையும் எப்படி மகிழ்வித்திருக்கிறது. இலக்கியம் என்பது எல்லாம் பண்ணணும். அழுக வைக்கணும், சிரிக்க வைக்கணும், எல்லாம் சிந்திக்க வைக்கணும், எல்லாம் பண்ணணும். அந்த அந்த எல்லா பரிமாண மாற்றங்களை மனதில் ஏற்படுத்திய மகத்தான கதையை இன்றைக்கு நமக்கு தந்த அரச்செல்வி அம்மாவிற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பிரபஞ்சத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். நாளை தினம் தாலாட்டு என்கிற சிறுகதையை பேராசிரியர் முனைவர் ப. கிருஷ்ண ஐயா நம்மோடு கதை சொல்வதற்காக இருக்கிறார்கள். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இணைய வாயிலாக இல்லங்களில் இருந்து இணைந்து இலக்கியத்தால் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.